வணக்கம். நான் அகரம் கல்வியகத்திலிருந்து லனேஷ்கர். நாம் இன்று சுற்றாடல் பாகத்தில் தேசிய கொடியை பற்றியும் தேசிய இலச்சினை பற்றியும் சில தகவல்களை பற்றியும் கூறப்போகின்றேன். இலங்கையின் தேசிய கொடி. இலங்கையின் தேசிய கொடியில் செம்மஞ்சள் நிறம் தமிழரை குறிக்கின்றது. பச்சை நிறம் முஸ்லிம் மக்களை குறிக்கின்றது. தேசிய கொடியில் காணப்படும் மஞ்சள் நிறம் சிங்கள மக்களை குறிக்கின்றது. வாளேந்திய சிங்கம் தலைவரை குறிக்கின்றது. தேசிய கொடியில் காணப்படும் 4 அரச இலைகள் இரக்கம், காருண்யம், திருப்தி, பற்றின்மையை கூறுகின்றது. இரண்டாவதாக தேசிய இலச்சினையை பற்றி பார்ப்போம். தேசிய இலச்சினையில் தர்ம சக்கரம், வாளேந்திய சிங்கம், பூவிதழ், நெற்கதிர், சந்திரன் மற்றும் சூரியன், நிறைக்குடம் சௌபாக்கியத்தை குறிக்கின்றது. நெற்கதிர் தன்னிறைவையும் செழிப்பையும் குறிக்கின்றது. வாளேந்திய சிங்கம் நாட்டையும் கட்டுப்பாடான மக்களையும் குறிக்கின்றது. தர்ம சக்கரம் தார்மீகத்தை குறிக்கின்றது. சூரியன் மற்றும் சந்திரன் உலக நிலைப்பாட்டை குறிக்கின்றது. மலரிடல் தூய்மையை குறிக்கின்றது. தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும் என்பதை இதனுடைய கருத்தாகும். இலங்கையின் தேசிய பறவை காட்டுக்கோழி. தேசிய மலர் நீலோற்று பழம். தேசிய விளையாட்டு கரப்பந்தாட்டம். தேசிய மரம் நாகமரம். நன்றி, வணக்கம்.